ராமேஸ்வரம் வந்து இறங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்த இடம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஃபிஷிங் ஹார்பர் தான். ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார். ஸோ என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்சவர் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை தான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்தது. தண்ணியாக கிடந்துச்சு. ஆழம் பண்ணி கிட்ட மண்ணாப்பெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சா மீன் வந்து ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்திருக்கோம். ஸோ சனிக்கிழமை வந்து காலையில் எல்லா படகும் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. பாருங்கள், டீசல் பேரலாக டீசல் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நாளைக்கு போகிற போட்டு எல்லாம் ரிட்டர்ன் வர்றப்போ தான் வந்து கதையே இருக்குது. அதுக்குள்ளே ஏற்றி போட்டு ஐஸ் எங்கே போடுவாங்க? ஐஸ் போட்டு கொண்டு போகிறாங்க. இந்த போட்டை இங்கே கொண்டு வர முடியாது, கம்மியான பகுதி. பெரிய போட்டு மீன் எடுத்துக்கிட்டு இங்கே வைக்கிறது. பெரிய போட்டு இங்கே வராது. பெரிய போட்டு வராது. அதுக்கான அந்த இடத்துல இப்போ ஆழப்படுத்துறாங்க. இதை வச்சு ஃபுல்லாக மண்ணெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. நான் என்ன நினச்சேன்னா இதுதான் மீன் பிடிக்க போதும். கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒரு போட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்த வந்து ஆழப்படுத்திட்டு இருக்கேன். ஸோ இவங்க ஆழப்படுத்திட்டாங்கன்னா பெரிய போட் எல்லாமே இங்கேயே வந்துடும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன போட்டு தான் வந்து அந்த பெரிய போட்டுக்கு தேவையான டீசல், ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகுது. ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. ஸோ இவங்க தான் வந்து அந்த போட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போட்டுக்கு அடியில் பாருங்கள் ஒரு 2 பேர் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் கூட இல்லை, ஜஸ்ட்டு கண்ணுக்கு போடுறதுக்காக ஒரு காகுல்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தட்டுக்கு மீன் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். ஸோ இந்த ப்ரொப்பலர்லாம் உள்ளே வந்து நிறைய வேலை இருக்கும். ஸோ அடிக்கடி வந்து சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க பாருங்கள். ஸோ ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் உள்ளே போய் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், நம்ம ஈஸியாக போய் மார்க்கெட்டில் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துடுறோம். ஸோ அந்த நம்ம பிளேட்டுக்கு மீன் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரோட் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா போட்டுமே வந்து அதிகாலையிலே கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி இருக்கும். ஸோ எல்லா போட்டும் ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாளைக்கு இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் ஒரு 7:30 மணி. ஸோ நான் கோவில் பக்கத்தில் ரூம் போட்டிருக்கேன். அங்கேருந்து நடந்தே வந்துட்டேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்க பாருங்கள், ஒரு போட் கூட இல்லை, சின்ன போட் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே மீன் பிடிச்சி ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஸோ நேற்று இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே டீசல் பேரல், ஐஸ் க்யூப்ஸ்னு ஒரே கூட்டமாக இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள் யாருமே இல்லை. ஸோ எல்லாமே ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக கடலில் இருந்து மீன் பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் வந்து கடல்லே அவங்க தங்கியிருந்து ஸோ மீன் பிடிச்சிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வராங்க. நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா கண்ட இடத்துல போய் தயவு செஞ்சு காசை கறியாக்காதீங்க. ஸோ பொதுவாக யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த குருசரி தீவு அப்புறம் ஒரு சில பீச்சஸ்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போய் காசையும் நேரத்தையும் வீணாக்காதீங்க. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எங்கே சூப்பரான இடம் இருக்குன்ற காட்டுறேன். வந்துட்டு இருக்கு, எல்லா போட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே தூரத்தில் இருக்க அந்த பெரிய போட்ஸ் எல்லாமே இங்கே வர முடியாது. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து ஆழம் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய போட்ஸ்லாம் இங்கே வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த சின்ன போட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, போய் இவங்க வந்து டாக்ஸி சர்வீஸ் மாதிரி சின்ன போட்ஸ் எல்லாம் இவங்க போய் அந்த பெரிய போட்லேருந்து ஃபிஷ் எடுத்துலாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அன்லோடிங் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து பெயின் சர்வீஸ் பெரிய போட்டு வந்துச்சுன்னா அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. இதுக்குமே பார்த்திங்கன்னா சின்ன போட்ஸ் தான் வந்து பெரிய போட்ஸ்கிட்ட அங்கே போகிறாங்க. டீசல் ஆகட்டும் அண்ட் அவங்களே போய் கரைக்கு வரணும்னு நினச்சா கூட இவங்களுக்கு வாடகை கொடுத்து தான் அவங்க வருவாங்க. இங்கே இருக்க
இருக்கிற நிறைய ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க. நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட தாராளம் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ஸோ லேடிஸோடு இங்கே வந்து இடத்த விசிட் பண்ணலாம். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரியான இடம்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரன்றது ஒரு தீவு, ஒரு ஐலாண்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாமே ஒன்று கொண்டு தான் அப்படி ஒரே இதுவாக தான் வாழ்வாங்க. ஸோ அதனால் இங்கே எந்த விதமான அச்சுறுத்தலோ உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எந்த அளவுக்கு சேஃப்டின்றதை நீங்களே புரிஞ்சுக்கீங்க. நேரம் முன்னாடி ஒரு 2 பேர் வந்து படக்கடியில் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரொப்பலரை தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படம் மட்டும் லைட்டாக வந்திருக்கு, கொஞ்சம் தான் ஃபிஷஸ் இருக்குது. சென்னை காசிமேட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் 4-5 மணிக்கெல்லாம் ஏலம் விடுவாங்க. பட் இங்கே வந்து 8-9 கிட்ட தான். இந்த வெரைட்டி மீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து கட்டா மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலம் எடுக்கிறதுக்காக எல்லாம் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வண்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏலம் ஓப்பனாக நடக்குதுங்க பாருங்க. பேப்பரில் வந்து நம்மளோட ரேட் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து பேப்பரில் எழுதி தான் காட்டணும். ஸோ இங்கே வந்து ஓப்பனாக வந்து 100, 200, 300 சொல்லிட்டு ஓப்பனாக மற்ற ஊரில் நடக்கிற மாதிரி ஏலம் நடக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு 1000 ரூபா அப்படின்னு சொல்லணும்னா வாயில் கேட்க முடியாது, பேப்பரில் எழுதி அவங்கக்கிட்ட காட்டணும். ஸோ அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏலம் தான் நடக்குதுங்க. ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கடல் வந்து ரொம்ப ஆழம் கம்மின்றதுனால லோடிங் அன்லோடிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேயே வந்து டிராக்டரை மாட்டு வண்டியெல்லாம் உள்ளே போயிட்டு அன்லோடிங் பண்ணிட்டு வெளில வருது. ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ஸோ இந்த கீழே இருக்கிறதெல்லாம் குப்பை நினச்சிட்டு போகிறீங்க. ஸோ இது வந்து கயிறு, மலை அந்த மாதிரி குப்பைகள் தான். ஸோ சென்னையில் இருக்கிற மாதிரி வேஸ்ட்டு பேப்பரு அந்த மாதிரி கழிவுகள்லாம் கிடையாது. இது வந்து மீனவர்கள் யூஸ் பண்ணுறதுல இந்த வலை, கயிறு அந்த மாதிரி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலில் தான் ராமேஸ்வரம் ஃபிஷிங் ஹார்பர் கவர் பண்ணியிருக்கோம். சில வீடியோ இருக்கும், பட் ஆனால் இவ்வளோ ஏர்லியாக வந்து இங்கே நம்ம காமிக்கிற சீன்லாம் வந்து யூடியூப் சேனலில் கிடையாது. நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு பெருமை நமக்கு இருக்குது. அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறதே இல்லை. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சீன்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி, டிராக்டர்லாம் போய் கடலுக்குள்ளே போய் லோடு ஏற்றிட்டு வரதுலாம் வந்து உலகத்தில் எங்கேயா நடக்குமான்னு தெரியல. ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த சீனில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 to 1.5 மணி நேரமாக நான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிறவங்க யாருமே ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசல. அவ்வளோ தன்மையாக வேலை பார்க்குறாங்க. ஏன்னா பாருங்கள், இவ்வளோ மக்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ மக்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணலன்னா இவ்வளோ சேஃபான இடம் நீங்களே யோசிங்க. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். கைஸ், நீங்கள் இந்த லொக்கேஷனை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காலையில் 7 to 8 இங்கே வந்துடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 8 மணிக்கு மேலெல்லாம் வந்து இங்கே சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா போட்டும் வந்துட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் வந்து வெயிலும் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களால் வந்து இந்த மாதிரி சீன்லாம் பார்க்கவே முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லா போட்டுமே வந்து கரைக்கு வந்துடும். ஸோ டைமிங் பார்த்து வாங்க. பாருங்கள், ஒரு மாட்டு வண்டி கடலுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இடுப்பு வரைக்குமே மூழ்கிடும் அந்த மாடு. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மாடை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க. ஏன்னா அது மற்ற கடல் மாதிரி வந்து இந்த ராமேஸ்வரம் ஹார்பர் கிடையாது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மணல்லாம் கிடையாது. ஸோ மண் வந்து நல்லா கடினமான மண்ணாக தான் இருக்கும். ஸோ ரோடு மாதிரி தான் இருக்கும். நடந்து போனால் கால்லாம் உள்ளே புதையாது. ஸோ அந்த மாடுங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மணலாக இருந்தால் பாருங்கள், டிராக்டர்லாம் போகவே போகாது, டயர்லாம் மாட்டிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மாடை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அந்த மாதிரி நினச்சிக்க போகிறீங்க. எனக்கு இந்த கரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக ஒரு சங்கு ஒன்று கிடச்சிது. ஒரே ஒரு பீஸ் தான் எனக்கு கிடச்சிது. இதே சங்கு பார்த்தீங்கன்னா கடையில் கீச்சேன்னா வந்து தொங்க விட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த வீடியோ ஷாப்பிங் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் அதில் என்ன ரேட்டுன்றதை அடுத்த வீடியோவில் பாருங்கள். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து தானாக கடலில் எப்படியோ உருவாகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஈவன் எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இது தானாக கடலில் உருவாகுது அப்படின்னா. இது வந்து ஒரு உயிரினம், நத்தை மாதிரி இது ஒரு உயிரினம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது இருக்கும். நிறைய பேர் இதெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்க. இது உள்ளே வந்து சதை பகுதி இருக்கும். இது வந்து நத்தை மாதிரி தான் போகும். ஸோ அது வளர வளர இந்த சங்கும் அப்படியே வளர்ந்துட்டே போகும், பெருசாகிட்டே போகும். இந்த மண்ணாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி கிடச்சா நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலும் நிறையா சிப்பிங் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி வந்து கிடைக்கல. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னென்ன வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்றத சும்மா பார்ப்போம். இங்கேருந்து வர ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக அந்த தேடிட்டு வரேன் இதை. ஸோ கரையில் வர சிப்பி தான் கிடக்குது. இந்த மாதிரி சிப்பிங்க தான் நிறையா இருக்கே தவிர இந்த மாதிரி சங்கு மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டா மீன் தான் அப்படியே தூக்கி போட்டுருக்காங்க. ஸோ கட்டா மீன் வந்து இந்த மீன் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துட்டு எங்கள் ஊர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபிஷ் நான் பார்த்ததே இல்லை. ஃபுல்லாக வந்து மும்பை, கொல்கட்டா, அப்புறம் அதர் கண்ட்ரிக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. அப்படி தான் இங்கே விசாரிச்ச வரைக்கும் சொன்னாங்க. ஓகே ஆகுதா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு 8 மணி கிட்ட தான் ஆகுது. ஸோ இன்னும் ஃபிஷ்ஷஸ்லாம் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. ஒரு 8, 8:30 போல தான் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா போட்டுமே வந்து ஃபுல் கூட்டமாடும். ஸோ பட் அந்த கூட்டத்துலலாம் வீடியோ வந்து ஃப்ரீயாக நம்மளால் எடுக்க முடியாது.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கெழுத்து மீன் ஒன்று வச்சுருந்தாங்க பார்த்தேன். கடலில் கெழுத்து மீன் இருக்கிறத நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில் அந்த மாதிரி குளத்துலலாம் விட்டு வளர்ப்பாங்க. எனக்கு மீச மீன் கெழுத்து மீன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கையில் பிடிச்சா கூட கொட்டி விட்டுரும். அது இந்த மீன் வந்து இங்கே தான் போடுறேன். கடல்ல அந்த மாதிரி மீன் வரும். ஆமாம், கடலில் உள்ள இந்த மாதிரி நான் வந்து ஆற்றுல தான் ஆற்று மீன் ஏரியில் வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். கடலில் உள்ள அப்படியே அந்த பக்கம் நடந்துப்போம். பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து வேஸ்ட் ஆகுது. அதெல்லாம் நம்ம இங்கே வந்தாலே சும்மாவே கிடைக்கும் போல வீட்டு தேவைக்கு. பார்த்தீங்கன்னா ஹார்பர்லாம் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இடம் ஹார்பர் பார்க்குறதுக்கு. மக்கள் நம்ம கணக்காக இழுத்து போயிட்டுருக்கு. அதிகாலையில் வந்து கடல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வைல்டான சூரிய ஒளி வந்து கடல் மேலே போட்டுருக்கு. அந்த கடல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பக்கம் நிறைய போட்ஸ் வரும். கோயில் வந்து வெரி நியர்பை. ஸோ இன்னும் தள்ளி போனோம்னா அங்கேயும் இதே மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே விட அங்கே கொஞ்சம் போட்டுங்க கம்மியாக வரும். இங்கே தான் வந்து நிறைய போட்டுங்க வருது. வெரி நியர் டு ஆக்சஸ் மெயின் ரோட். பார்த்தாலே தெரியும் கோயில் கோபுரம் டக்குன்னு போயிடும். இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வரலாம். ஸோ இந்த மாதிரி எங்கேயா கிடைக்குதான்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம தேடுவோம் போய். அதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா போட்டோட சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் பேசிட்டு எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ரெக்கார்ட் ஆகலை என்னோட வாய்ஸ். ஸோ அதனால் நான் இது மேலேயே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கம்பேரிங் டு மதுரை பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ரெண்ட்லாம் வந்து ரொம்ப அதிகம் ராமேஸ்வரத்தில். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து க்ளீனாக இருக்காது. ஒரு சில ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணும்போது தெளிவாக கேட்டுட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 12 மணி நேரத்துக்கு வந்து காஸ்ட்டு போடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து 1000 2000 அப்படின்னா ஒரு ரேட் ஓகே. பட் ஆனால் 12 மணி நேரத்துக்கு 600 அடுத்த 12 மணி நேரம் 600 அந்த மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க. அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ்லாம் டார்க் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. டார்க் கலர் யூஸ் பண்ணிட்டு சரியாக துவைக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பு ஏற்றுற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதாவது நம்ம தான் வந்து ரெண்ட் பே பண்ணுறோம். இந்த ஏசி ரிமோட்டு ஹீட்டர் சுவிட்சு எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ராமேஸ்வரத்தில் வித்தியாசமாக இருக்குன்னா எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி பார்க்கல. நம்ம குளிக்கணும் அப்படின்னா கீழே போய்ட்டு ரிசப்ஷனில் போய் என்ன நான் குளிக்க போகிறேன் ஹீட்டரை சுவிட்ச் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லணும். அதே மாதிரி என்ன நான் தூங்க போகிறேன் ஏசி கொஞ்சம் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே ரிசப்ஷனுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஓடி வந்து அவங்க சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இந்த ஹோட்டல் ஸ்கேம் வந்து நிறையா நடக்குது. ரூம்ஸ் வந்து ராமேஸ்வரத்தில் சுத்தமாக சரியாக இல்லை. எனக்கு வந்து என்ன சொல்கிறேன், நானே புதுசாக வந்ததுனால உங்களுக்கு என்னால் ரூம்ஸ் சஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பல த்ரில்லிங்கான வீடியோஸ்லாம் நான் போடுறேன். அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்து வாங்க உஷாராக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்பிடி போடுறது. ஸோ இவங்க வந்து அங்கே வர கரை தட்டுப்படும். அதுதான் இங்கே ஆழம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்சம் ஆழம் பண்ணதுனால இங்கே கொஞ்சம் வராங்க. அப்புறம் அங்கேயும் வந்து ஏலம் நடக்குது. இங்கே ரைட் சைடு நம்ம இப்போ இங்கே பார்த்தோமா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு ஏலம் போகுது. ஏலம்னா எல்லாம் இறங்கிட்டு இருக்கு. அவங்க ஏலம் விட்றதில்ல. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து ரொம்ப கடினமான வேலை. உங்களுக்கு வந்து மானியம் டீசல் வந்து மானியம் கிடைக்குது. நம்ம வெளியில் 105 ரூபா 110 ரூபா லிட்டர் அப்படின்னா டீசல் ரேட் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இவங்களுக்கு வந்து 75 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து இவங்களுக்கு டீசல் வழங்கப்படுது. இவங்களுக்கு வந்து போட் வந்து இன்சூரன்ஸ் கிடையாது. என்னோடய ஃப்ரெண்டோட போட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் பெரிய போட். இந்த மாதிரி போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி வரும். அப்படியே வந்து டிரைவர் தூங்கிட்டாப்பில் கரெக்டாக அந்த
தனுஷ்கோடிக்கிட்ட உள்ளே போயிடுச்சு போட்டு. உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு பொத்தல் வந்து உள்ளே இறங்குச்சுன்னா போட்டு அப்படியே மறந்துட வேண்டியதான், அப்படியே வேஸ்ட், அதை எடுக்கவே முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேவி இருக்குது. இந்த இடத்துக்கே நேவி வந்து இவங்க தான், கோஸ்ட் கார்டு இருக்குது. இந்த பாருங்கள், அங்கேயே போட்ஸ் போட்டு அங்கேயே வந்து மக்கள் கூட்டமாக இருக்காங்க, ஏலம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஏலம் தான் வந்து எனக்கு வெளியில் ஓப்பனாக சொல்லணும், 300 400 500 சொல்லிட்டு ஏலம் விடுவாங்க. அந்த மாதிரி ஓப்பன் ஏலம் வந்து இருக்கணும். பட் இவங்க வந்து அந்த ஓப்பன் ஏலம் வந்து விடுறதில்லை. ஜஸ்ட்டு ஒழிச்சு சீட்டில் அப்படி எழுதி 500 600 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டி தான் வந்து இது பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கும். தேவையில்லாமல் ரேட்டை கூட ஏற்றி ஏமாந்து போய் நம்ம வாங்கிடலாம். ஒரு வியாபாரியாக நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா 1000 ரூபா மீன் நம்ம 2000 கொடுத்து வாங்குறதும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து மீனவர்களுக்கு சாதகமாக இருக்குது. ஓகே, நல்லது தான். ஏன்னா வந்து ராமேஸ்வரத்தில் மீன் வந்து ரொம்ப சுத்தமான மீன் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே சுற்றி வந்து ஃபேக்ட்ரிஸில் எதுவும் கிடையாது. மீனில் வந்து எந்த ஃபேக்ட்ரி கழிவுகளோ எதுவுமே இருக்காது. இப்போ எண்ணூர் சைட்லாம் மீன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவுட்டு தான் நீங்கள். ஏன்னா இன்னும் அந்த கேஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் யூடியூப்பில் போய் எண்ணூர் ஆயிலெலாம் போட்டு சும்மா செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கழிவுகள் அதில் இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கெல்லாம் பாலம் போட்டுட்ருக்காங்க. பாலம் போட்டாங்கன்னா இது வரைக்கும் வண்டி வருமானு தெரில. ஸோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு, இப்போ தான் வர்றாங்க. நேரம் ஆக ஆக வந்து கூட்டம் கூடிச்சு. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி போல் வந்துடணும். கரெக்டாக ஒரு 1 ஹவரில் பயங்கரமாக மக்கள் கூட்டம் வந்துச்சு. அப்படியே இந்த மறைமுக ஏலம் ஒன்று ஆரம்பிச்சிடும். நல்லா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் லிங்க்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லா சரியான பிஸ்னஸ். எல்லாருக்கும் மீன் பிடிக்கிறவங்களுக்கு சரியான லாபம், விற்கிறவங்களுக்கு சரியான லாபம். பார்த்தீங்களா, லேட் ஆக ஆக எவ்வளோ கூட்டம் வந்துச்சு. லேட்டாக வந்தால் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வாங்க, லேடிஸோடு வரலாம். செம்ம சேஃபாக இருக்குது. இந்த ஏரியாலாம் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நம்ம இதெல்லாம் காசிமேட்டில் சென்னையிலலாம் போய் பார்க்க முடியாது. ஸ்ட்ரீட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எவ்வளோ டீசெண்டாக இருக்கும். நீங்கள் கார்லேயே அழகாக இவ்வளோ தூரம் வந்து பார்க் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம்.